அரிசிக்கே வந்து போராட்டமா இருக்கும். இவரானா பராசக்தியிடம் நான் பாடல் கேட்கிறேன் அப்படின்னு அந்த நிலையில இருப்பார் இல்லையா? புரியுது. அவங்க தான் யதார்த்தத்துல வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு தான் வந்து தெரியும். இவர் வந்து என்ன போய் நான் வந்து உனக்காக பிறந்திருக்கேன், இந்த நாட்டுக்காக பிறந்திருக்கேன், நீ வந்து எனக்கு அற்பமான சிக்கல்கள்லாம் கொடுக்கலாமா, வீட்டில் உப்பு இல்லை புளி இல்லைன்னா என்கிட்ட வரலாமா, அந்த பிரச்சனை இல்லை, நான் அதற்கான ஆளா, நான் வேற ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கேன், இதெல்லாம் நீ பண்ணா நான் நாத்திகனாக விடுவேன்லாம் வந்து செல்லமா மிரட்டுவார் கடவுளையே, பராசக்தியையே. இந்த அம்மா வந்து இரண்டு தரப்புக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய உறவினர்களே கேள்வி பேசும், என்ன நீ உன்னுடைய கணவன் சொல்றதுக்கெல்லாம் வந்து தலையாடுற, எதிர்த்து பேசு. நானா இருந்தா வந்து இடத்துல இருந்திருந்தா பிச்சை எடுத்துரு. உங்களை பார்த்தா இந்த சென்சி கிட்டு மாதிரி தான் தெரியுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிங்கும்போது ஆனா நான் ஜென்சி இல்லை, சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிங்கும்போது உங்களுக்கு தமிழ் தெரியுமோ தெரியாதோ, ஆங்கில வழியில படிச்சு வந்திருப்பீங்களோன்னு தான், தமிழ் படிப்பீங்களான்னு கேட்டேன். ஒரு விதத்துல சின்னதா ஒரு கோபம் வந்தது, நீங்க என்ன பார்த்து அப்படி கேட்கலாமா அப்படின்னு. அவருடைய பரம்பரையில வந்து வரப்பாய். நான் ஏன் அவர் கொடுத்த துன்பங்கள்னு சொன்னேன்னா, ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களோடு இருக்கிற ஒரு பிராமின் குடும்பத்துல யாரை வேணாலும் கூட்டிட்டு வருவாரு, யாருக்கு வேணாலும் சாப்பாடு போடுவாரு. உண்மை உண்மை, நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அவங்க வந்து பாரதியாருக்கு நிகரா போற்றப்பட வேண்டிய ஒரு பெண், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க மட்டும் இல்லைன்னா, அவங்க நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவருக்காக நிறைய பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட சேர்ந்து அவங்களும் அவமானப்பட்டு, அவருக்கு வந்து அவமானங்கள்ல சரிபாதி அவங்களுக்கும் போயிருக்கு. அவர் வந்து அன்னைக்கு பெண்ணியம் பற்றி கூட சீமான் அவர்கள் பேசினார் இல்லையா, அதெல்லாம் வந்து பெரிய ஆதாரமாக கொள்ள முடியாதுன்னு தீகா அவங்களும் பேசினாங்க. நமக்கு வரலாற்றில் ஆதாரம் கொட்டி கிடக்கிறதுக்கு புரியுது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கணவன் மனைவியாகவே இருந்தாலும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. பெண்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை, அப்படியே வெளில வந்தாலும் உங்கள் மனைவியாகவே இருந்தாலும் 10 அடி பின்னாடி தலை குனிஞ்சிட்டு வரணும். அப்படி ஒரு காலகட்டத்தில் அதை அவர் உடைக்கிறார். வா நம்ம வெளியில போலான்னு சொல்லி செல்லமா எழுதுறாங்க புத்தகத்துல, கைகளை கோர்த்து கொண்டு நடந்தோம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஏன் அதை பண்ணாரு அப்படின்னா, பெண் விடுதலை இல்லாமல் இந்த நாட்டுக்கு மண் விடுதலை கிடைக்காது. ஒருத்தர் வந்து தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு திரு பெரியார். பாரதியார் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னாரு. யாரை தேர்ந்தெடுக்கணும்னு உங்ககிட்டே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொன்னார் இல்லையா. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ஒருத்தர் அப்படி சொல்றாருன்னு தொடர்ந்து 2 பேரையும் ஒப்பிட்டு அவர் பேசும்போது பெரியாரியவாதிகள், இந்த தீகாவினர், அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, காலங்காலமாக வந்து அவங்க பாரதியார் மீது விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் அவருக்கு வந்து புதிதல்ல. அவங்க வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க. மகா காவி பாரதி அவர் என்றெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு ஹிந்து தான், பார்ப்பனர் தான், ஆனால் அந்த வட்டத்துக்குள் அவர் இல்லை. விநாயகர் மீது, முருகன் மீது, பராசக்தி மீது பாடல்கள் ஏற்றி, இயேசு மீதும் ஏற்றி, அல்லாஹ் மீதும் எழுதியிருக்கார். அப்போ அவரை வந்து நீங்கள் இந்துத்துவவாதின்னு சொல்ல முடியுமா? தன்னுடைய சொந்த ஜாதியையே அவர் விமர்சிக்கிறார். அவர் கடைசி காலகட்டங்களில் கடையம்ல இருந்தார். கடையம், எட்டயபுரம் மாறி மாறி இருந்தார். நான் சொல்றது 1919, 20 அந்த காலகட்டம். அப்போ அவருக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தார். அவங்க வந்து பாரதி கிட்ட வந்து எங்களுக்காக நீங்கள் குரானை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக அவர் அரபி மொழியெல்லாம் கற்றுக்கிறார். அவர் வந்து ஒரு சமத்துவவாதி, அதாவது ஒரு யூனிவர்சலான ஒரு மனிதர், எல்லோருக்குமானவர், எல்லாவற்றுக்குமானவர். ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு வீராப்பா எழுதிடலாம், அது ரொம்ப சுலபம். விளம்பரத்துக்காக, ஒரு புகழ்ச்சிக்காக எழுதி அவர் அதை செயல்படுத்தியும் இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி யாரையும் தாழ்வாகவோ குறைவாகவோ நினைத்ததில்லை. ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் தன்னுடைய புதுச்சேரி வீட்டில் அவரே ஒரு ஏழை தான் இருந்தாலும் எந்தவித மத ஜாதி பாகுபாடும் இன்றி பல நண்பர்களுக்கு அவர் வீட்டில் சாப்பாடு போட்டிருக்கார். புதுச்சேரியில் அவரை வந்து எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் மதத்தை சேர்ந்தவர்களும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஒரு லோக்கல் ஹீரோவாக அப்படி இருந்தார். அவர் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வந்து இயேசுவையும் பாடுவார். குழந்தைகளை வந்து ஒரு முறை அவர் ஈஸ்டர் பண்டிகைக்கு தேவாலயத்துக்கும் கூட்டிகிட்டு போனதா அவருடைய சீடர் கனகலிங்கம். உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பாரதியாரினுடைய நேரடி வாரிசு மதிப்புக்குரிய நிரஞ்சன் பாரதி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி பாரதியாரினுடைய நேரடி வாரிசு? பாரதியாருக்கு வந்து 2 மகள்கள். மூத்த மகள் பெயர் தங்கம்மா, இளைய மகள் பெயர் சகுந்தலா. சரி. தங்கம்மா அவர்களுக்கு வந்து மொத்தம் 5 குழந்தைகள். அதில் ஒருவருடைய பெயர் திருமதி லலிதா பாரதி. சரி. லலிதா பாரதி அவர்களுக்கு 2 மகன்கள். சரி. மூத்தவர் பெயர் திரு அர்ஜுன் பாரதி, இளையவர் அவருடைய தம்பியின் பெயர் திரு ராஜ்குமார் பாரதி. நான் திரு ராஜ்குமார் பாரதியினுடைய மகன். இன்னும் நல்ல தமிழில் சொல்லணும் என்றால் பாரதியாருடைய எள்ளு பேரன், அதாவது பாரதியினுடைய பேத்தியின் பேரன். நீங்கள் சொன்ன மாதிரி நேரடி வாரிசு. சிறப்பு சிறப்பு. பாரதியார் குறித்து எந்த வயதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க அவருடைய பாடல்கள் கவிதைகள் குறித்து? பள்ளி போக ஆரம்பித்த காலத்திலேயே எனக்கு நான் இன்னாருடைய பேரன், அவர் வழியில் வந்திருக்கேன் எனக்கு தெரியும், ஒரு தகவலாக தெரியும். சிறு வயசில் வந்து என்னுடைய பாட்டி லலிதா பாரதி அவர்கள் வந்து எனக்கும் சரி என்னுடைய அக்கா தங்கை எல்லாருக்குமே வந்து பாரதியாருடைய சில பாடல்களை கற்றுக் கொடுத்துருந்தாங்க. சரி. அது நாங்கள் அதாவது சந்தமாக கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், பாட்டாவே. ஆமாம். ஏன்னா பாரதியாருடைய பாடல்கள் பெரும்பாலும் வந்து சந்த பாடல்கள் நிறைய இருக்குது. ஆமாம், பெரும்பாலும் அவர் வந்து இசை பாடல்கள் தான். நீங்கள் வந்து அது தாளத்துக்கு வரும், இசையமைத்து யார் வேண்டுமானாலும் பாடலாம். அது ஒரு தனி சிறப்பு. அந்த மாதிரியான நிறைய பாடல்கள் இருக்கு. இப்போ ஓடி விளையாடு பாப்பாவோ, இப்போ பாரத சமுதாயம் வாழ்கவே பாடலோ, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், இந்த மாதிரி பாடல்களை கற்றுக் கொடுத்துருந்தாங்க. பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகத்தில் அவருடைய கவிதைகள் உண்டு. அதை தாண்டி ஆனால் எனக்கு தெரியாது. சரி. நான் வந்து கவிதை எழுத ஆரம்பித்த பிறகு ஒரு 16-17 வயது, அப்போதான் நான் முதல்ல சும்மா நான் வந்து யார் வற்புறுத்தலின் காரணமாகவோ அல்லது ஒரு என்ன சொல்கிறது அழுத்தம் காரணமாகவோ நான் எழுதலை. யாரும் என்னை வந்து திணிக்கலை. என்னுடைய சொந்த ஆர்வத்தின் பேரில் தன்னால் அது பூத்து வந்த ஒரு திறமையாக இருந்தது கவிதை எழுதுவது. புரியுது. அப்போ கூட நான் வந்து ரொம்ப பாரதியார் பக்கம் போகல, உண்மையை சொல்லணும்னா. சரி. அப்போ நான் வந்து கண்ணதாசன், வாலி, வைரமுத்து அவங்களுடைய பாடல்கள் தான் நிறைய கேட்பேன். பாரதியார் கவிதைகள் எனக்கு தெரியும். சரி. அதற்கு அப்புறமும் கூட கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் நான் வந்து மேடைகளில் பேச ஆரம்பித்த பிறகு நிறையா பள்ளி கல்லூரிகளில் சொற்பொழிவுகள்லாம், இப்போ பாரதி விழாவோ அல்லது ஒரு தமிழ் இலக்கிய விழாவோ, அதற்கு நான் போய் சிறப்பு விருந்தினராக பேசும்பொழுது அவருடைய கவிதைகளை இன்னும் அதிகமாக படிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. நான் படித்தேன். 2021 பாரதியாருடைய நினைவு நூற்றாண்டு வந்தது. அது வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி அலையை ஏற்படுத்தியது, எனக்கும் அதை ஏற்படுத்தியது. அது அந்த அலை வந்து என்னை அவர்கிட்ட நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்தது. புரியுது. நிறைய புத்தகங்கள் நான் விரும்பி போய் படித்தேன். நிறைய ஆய்வாளர்கள் அவரை பற்றி எழுதிய புத்தகங்கள் படித்தேன். எங்கள் வீட்லேயே இப்போ தங்கம்மா பாரதி எழுதிய நூல், சகுந்தலா பாரதி எழுதிய நூல், செல்லம்மா பாரதி எழுதிய நூல் எல்லாவற்றையும் படித்தேன். பாரதி பற்றி. ஆமாம், பாரதியாருடைய வரலாறு அவங்க எழுதியிருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்கள் எழுதியிருக்காங்க. பாரதியாரை பற்றி சில கேள்விகள், அதாவது பாரதி இயல் அப்படின்னு இப்போ ஒரு துறை இருக்கு. இப்போ வந்து பாரதி பற்றின ஆராய்ச்சி, அவரை பற்றின புதிய கண்டுபிடிப்புகள். ஏன்னா இன்று வரைக்குமே பாரதியாருடைய வரலாறு தொடர்ந்து வந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. புரியுது. அவருடைய எல்லா படைப்புகளும் நமக்கு கிடைக்கல. இன்று வரைக்கும் அவர் நிறைய ஆய்வாளர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் சுறுசுறுப்பாக வச்சிருக்கார். அவர் இறந்து 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கலாம். அவருடைய வயது இப்போ 143 ஆயிருக்கலாம். ஆனாலும் அவர் வந்து ஒரு பழைய ஆள் கிடையாது, ஒரு புத்தம் புதிய ஆள் தான். சரி. நம்ம அந்த அகவையோடைய இலக்கத்தை வச்சு முடிவுக்கு வர முடியாது. அதனால நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய வந்து அவருடைய கவிதைகள் மட்டும் இல்லாமல் கட்டுரைகளை படித்தேன். நான் வந்து அவருடைய கவிதைகளுக்கு உரை எழுதுகின்ற அந்த பணியை தொடங்கியிருக்கேன். சரி. அப்போ தான் அவரை பற்றி இன்னும் நிறையா ஆழமாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்தது. நிறைய பேர் வந்து அவரை வந்து கவிதைகள் மட்டும்தான் அவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அவருடைய வீச்சு ரொம்ப பெருசு, அவருடைய அறிவு ரொம்ப பெருசு, அவருடைய ஆழம் மிக அதிகம். அது வந்து அவருடைய கட்டுரைகளில் தான் நமக்கு தெரியுது. இவருக்கு இந்த துறையெல்லாம் பரிச்சயம் உண்டா, இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை உண்டா? அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு, சொல்லடி சிவசக்தி. ஆமாம், எதுக்கு சுடர்மிகு அறிவுடைய அந்த சுடர்மிகு அறிவு
முழுமையாக எல்லாருக்கும் போய் சேரலை. ஆ. கல்வித்துறையை பற்றி பேசியிருக்காரு, தொழில்துறையை பற்றி பேசியிருக்காரு, ம், ம். அறிவியல் பற்றி பேசியிருக்காரு. அதெல்லாம் தொடாத துறைகளே இல்லை. சரிதான், சரிதான். அது வந்து நான் புத்தகத்துக்கு நான் உரை எழுதும்போது தான் எனக்கு தெரிந்தது. ம். அப்போ என்னை அவர் பிடித்து கொண்டார் அப்படின்னு சொல்லணும். ஒரு என்ன சொல்கிறது, ஆக்கிரமித்து கொண்டார் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் இன்னும் அவர்கிட்ட நான் நெருங்கின மனதளவில். ம், ம். நிறைய இது நாள் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நிறைய அவரை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கேன். அது உள்ளே போக 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 வியப்பாக தான் இருக்குது. ஒரு 38 ஆண்டுகளில் ஒருத்தரால் இப்படி ஒரு வாழ்க்கையே வாழ முடியுமா அப்படின்னா அது ஒரு தொடர்கதையாக போய்கொண்டே இருக்கு. பாரதியார் குறித்த எதிர்மறையான விமர்சனங்கள் வருகிற போது உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. இப்போது 2 விதமான விமர்சனங்கள் நான் பார்த்த வரைக்கும் இருந்தது. ஒன்று அறிவுத்தளத்திலான விமர்சனங்கள். இப்போ வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது, யாரும் கிடையாது, பாரதியார் உட்பட. இப்போ அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய சில வரிகள் மீது, அவருடைய சில நிகழ்வுகள், செயல்பாடுகள் மீது விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். அது வந்து நாகரிகமான முறையில் அறிவுத்தளத்தில் ஒரு கேள்வியாக முன்வைக்கும் போது, அதுவும் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை, ஒரு மிகப்பெரிய மேதை, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு சூப்பர் இன்டெலெக்சுவல், விமர்சனங்கள் வருவது இயல்பு. அது வந்து எதிர்கொள்ளலாம். அதை நான் மதிக்கிறேன், வரவேற்கிறேன். அது ஒரு விதத்தில் அது தேவை. சில சமயங்களில் அது எல்லை மீறி அவரை வந்து ஒரு சின்ன அடுக்குக்குள்ள அல்லது ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி அவருடைய ஜாதி ரீதியாகவோ அல்லது அவர் மதம் ரீதியாகவோ அவரை விமர்சிக்கிறது, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை விமர்சிக்கிறது, தரம் தாழ்ந்து ரொம்ப கொச்சையாக விமர்சிக்கிறது, அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப கோபமாகவும் இருக்கும். புரியுது, புரியுது. பாரதி அவர் மீதான கவனம் சீமான் அவர்கள் பாரதியை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா இளைய தலைமுறை பிள்ளைகள் மத்தியில் கூடியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதை வரவேற்கிறேன் ஒரு விதத்தில். சீமான் அவர்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனுடைய அந்த உணர்ச்சிகரமான அந்த பேச்சு, அப்படியே அந்த தீப்பிழம்பு போல் அன்றைக்கு அவர் அந்த மேடையில் பேசினார். தனிப்பட்ட முறையில் அவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன். கொள்கை வந்து வேற இருந்தாலும் அவருடைய பேச்சை நான் நிறைய கேட்டிருக்கேன். இதே போல தான் அவர் எப்போதுமே பாரதியார் பற்றி பேசியிருக்கார். இதுதான் முதல் முறை அவர் பாரதியார் பற்றி பேசினது கிடையாது. நிறைய இடங்கள்ல அவர் பேசியிருக்காரு. எப்போ பேசினாலும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பாசத்தோட, உரிமையோட, என் பாட்டண்டா அப்படின்னு அவர் அந்த கம்பீரமாக பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறது சரி. பல இளைஞர்களுக்கு அவர் வந்து சென்று சேர்ந்திருக்கார். இந்த உரை மூலமாக அவங்க அண்ணனுடைய அந்த பேச்சு காரணமாக மறுபடியும் அவங்க பாரதியை படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அல்லது தெரியாத விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரே அப்படின்னு அவங்க வந்து போய் தேடி பார்த்துருக்கலாம். ஒரு விதத்தில் அது வரவேற்கப்பட வேண்டியது தான். ஏன்னா அவர் வந்து எப்போதுமே, குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறைக்குமே தேவையான ஒரு ஆளுமை இல்லையா? அவருடைய கருத்துக்கள் பல இன்றைக்கு நமக்கு பொருத்தமாக இருக்குது. எந்த ஒரு காலத்திலுமே அவர் எல்லோருக்குமே வந்து ஒரு உந்து சக்தி மாதிரி, ஒரு முன்னோடி மாதிரி, ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. அதனால் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவரை பேசிகிட்டே இருக்கலாம். இந்த இளைய தலைமுறைக்கு குறிப்பாக இப்போ இந்த இங்கிலீஷில் சொல்கிறாங்க இல்லையா, 2K கிட்ஸ், 2000 குழவிகள், ஜென்சி, அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் இருக்குது. அதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக அவர் இருப்பார். சீமான் அவர்களுடைய பேச்சு மூலமாக நிறைய இளைஞர்கள் பாரதி பக்கம் போனால் மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோடு நிற்காமல் தமிழ் பக்கம் போனால், ஏன்னா தமிழ் இன்றைக்கு அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு அவலமான நிலையில் இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து தமிழ் எழுத தெரியும்னு தெரியல. அப்படியே எழுதினாலும் அவங்க தமிழில் எழுத மாட்டேங்கிறாங்க. தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. அம்மானா AMMA அம்மா. ஆமாம், திறமசாலிகளாக இருப்பாங்க, கவிதை எழுதக்கூடியவங்களாக இருப்பாங்க, பாடலாசிரியர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழில் எழுத வர மாட்டேங்குது. அப்படியே பேசணுன்னாலும் தயங்கி தயங்கி பேசுகிறாங்க. அது பல ஆண்டுகளாக இருக்கின்ற ஒரு அவலம். புரியுது. இப்போ சீமானண்ணன் அவர்கள், நான் கூட நீங்கள் வந்தபோது தமிழ் படிப்பீங்களான்னு கேட்டேன். அது என்னன்னா, இப்போ இந்த உங்களை பார்த்தா இந்த சென்சி கிட்டு மாதிரி தான் தெரியுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிங்கும்போது ஆனால் நான் ஜென்சி இல்லை, சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிங்கும்போது உங்களுக்கு தமிழ் தெரியுமோ தெரியாதோ, ஆங்கில வழியில் படித்து வந்திருப்பீங்களோன்னு தான் தமிழ் படிப்பீங்களான்னு கேட்டேன். ஒரு விதத்தில் சின்னதாக ஒரு கோபம் வந்தது. நீங்கள் என்ன பார்த்து அப்படி கேட்கலாமா அப்படின்னா, அவருடைய பரம்பரையில் வந்து வரப்பாய் நீங்கள் தமிழ் படிப்பீங்களா நீங்கள் கேட்குறீங்களேன்னு நினச்சேன். சரி, நான் வந்து இதுதான் என்னுடைய மூச்சு, பேச்சு எல்லாமே தமிழ் தானே. அதனால வந்து நல்லாவே படிப்பேன், கவிதை எழுதுவேன், பாடல்லாம் எழுதுவேன்.
இலக்கியமும் படிப்பேன். அதனால அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். தமிழ் நான் கற்பிக்கிறவனும் கூட. சரி, பாரதியாரை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் சீமானின் பேச்சு மூலமாங்கிறத விட தமிழ் குறித்த உணர்வும் அவங்களுக்கு ஏற்படுதுங்கிறது எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிச்சயமா. அதே நேரத்துல சீமான் அவர்கள் பாரதியாரை கொண்டாடுறதுனாலேயே இந்த திராவிட சிந்தனையாளர்கள் பாரதியாரை எதிர்க்கிறாங்க. அதாவது பாரதியார் 1 நூற்றாண்டு காலமா இவ்வளவு எதிர்ப்பு அவர் சந்திச்சதில்லை. 1 நூற்றாண்டு காலமா பெரிய அளவுல இந்த அளவுக்கு யாரும் கொண்டாடவும் இல்லை. ஆனால் இப்ப பாரதியார் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறாரோ அதே அளவுக்கு சீமான் கொண்டாடுறதுனால எதிர்க்கப்படுறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஏன் அதுன்னா, சீமான் அவர்கள் வந்து சமீப காலமாக நான் அதை பார்க்குறேன். அவர் வந்து பாரதியாரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு பேசுகிறார். குறிப்பாக நிறைய விஷயங்களில் பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து தமிழ் மொழி சார்ந்து அவர் வந்து அன்றைக்கே அந்த விழா மேடையில் அதை மேற்கோள் காட்டினார். ஒருத்தர் வந்து தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் திரு பெரியார். பாரதியார் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னார். யாரை தேர்ந்தெடுக்கணும்னு உங்ககிட்டே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொன்னார் இல்லையா? ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஒருத்தர் அப்படி சொல்கிறாருன்னு தொடர்ந்து 2 பேரையும் ஒப்பிட்டு அவர் பேசும்போது பெரியாரியவாதிகள், இந்த தீக்காவினர் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, காலங்காலமாக வந்து அவங்க பாரதியார் மீது விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் அவருக்கு வந்து புதிதல்ல. அவங்க வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க. மகா காவி பாரதி அவர் என்றெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவருடைய நிறைய கருத்துக்களில் முரண்படுறோம். பெரியாரே வந்து விமர்சித்து பேசியிருக்கார். ஒரு பக்கம் ஒரு சில பாடல்கள் அவர் மேற்கோளாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க அவருடைய பத்திரிகையில். ஒரு கட்டத்தில் அதுவும் நின்று போனதாக சொல்கிறாங்க. இன்னொரு சமயம் அவர் வந்து பாரதியாரை கிண்டல் பண்ணி பேசின காணொளிகளும் நமக்கு இணையத்தில் கிடைக்குது. மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, இந்துத்துவம் சார்ந்து அவரை வந்து அவங்க விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு காலமாக. இப்போ சீமான் அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சீமானை தாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில், இது என்னுடைய பார்வை, சீமான் அவர்களை தாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பாரதியாரை வந்து கிழித்து தொங்கவிட்டு ரொம்ப கொச்சையாக, ரொம்ப இழிவாக, தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியதாக எனக்கு இருந்தது. நான் வந்து இதை ரொம்ப வன்மையாக கண்டித்து என்னுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவு நான் எழுதியிருந்தேன். நிறைய இடங்களில் தமிழ்நாடு முழுக்க இப்போது இதற்கு வந்து கண்டனங்கள் வர ஆரம்பித்திருக்கு. எப்படி நீங்கள் பாரதியாரை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இவங்கெல்லாம் அதை கண்டிச்சிருக்காங்க. ஆமாம் பார்த்தேன். தமு ஏகாசா அந்த அமைப்பு கண்டிச்சிருக்காங்க. இன்னொரு எழுத்தாளர்கள் சங்கம்னு நினைக்கிறேன், அவங்களும் கண்டனம். மாநில அரசும் பாரதியாரை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இப்போ நம்ம என்ன கேட்குறோம், சீமான் அவர்கள் பாரதி என்கிற பார்ப்பன கடப்பாறையை கொண்டு நான் பெரிய திராவிட கோட்டையை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அது சரியா? சரி இல்லை என்னுடைய பார்வையில். அதை அவரை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எதிர்த்தரப்பு குறிப்பாக வந்து பாரதியாரை வந்து விமர்சிக்கணும் அப்படின்னே காத்துட்ருக்கிறவங்க இதை பிடிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து அவரை ரொம்ப தரம் தாழ்ந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் பாரதியை அப்படின்னு சொல்லி நிறையா தரம் தாழ்ந்த விமர்சன காணொளிகள்லாம் வருது. அப்படி நீங்கள் பாரதியாரை சுருக்க முடியுமா? முடியாது. பிறப்பால் அவர் ஒரு ஹிந்து பார்ப்பனர் என்றாலும் அவர் அந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு, அந்த ஜாதிய மேட்டிமைத்தனத்தோடு, ஒரு மத செருக்கோடு வாழ்ந்தவரே கிடையாது. அவரை வந்து புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஆனால் அதற்காக நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு சிமிழில் நீங்கள் அடைக்க முடியாது. அதே சமயத்தில் ஒரு சின்ன குறுகிய சட்டகத்துக்குள்ளே, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் அவர் அரைக்க முடியாது. அவர் முதலாவது நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறது, அவர் ஒரு தேசியவாதி. அவருடைய தாய்மொழி தமிழ். அன்றைக்கு வந்து இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே தேசியவாதிகள் தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசியவாதியாக தான் அவர் இருந்தார். சுபாஷ் சந்திர போஸ்,
அந்த காலகட்டத்தில் இருந்த காமராஜர் அவர்கள் எல்லோருமே, ஈவன் தந்தை பெரியார் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக அவர் வந்து இருந்தார். எல்லாருமே அந்த காலகட்டத்தில் தேசிய சிந்தனைகளோட தான் இருந்தாங்க. காரணம், நாடு சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிற உணர்வோடு தான் இருந்தாங்க. அதில் பாரதியார் தேசியவாதியாக இருந்ததில் வந்து யாருக்கு என்ற மாற்று கருத்தும் கிடையாது. சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு அவர் வந்து தேசியவாதியாக இருந்தார், அவர் ஒரு மாநிலம் சார்ந்த சிந்திக்கலை அப்படின்னா தான் அது குற்றம். சுதந்திரத்துக்கு முன்னாடி தேசியவாதியாக இருந்ததில் என்ன குற்றம்? அது குற்றமாக எனக்கு வந்து படலை. ஆமாம், அது குற்றமே கிடையாது. அந்த காலத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருந்தது. மனதளவிலும் வந்து அவர் ஒரு தேசியவாதி தான் என்றைக்குமே. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் அவர் உயிரோடு இருந்திருந்தால் கூட அவர் வந்து ஒரு தேசியவாதியாகத்தான் இருந்திருப்பார். தமிழை வந்து உயிர் மூச்சாகத்தான் சுவாசம் செய்திருப்பார், பல மொழிகள் கற்றிருந்தாலும். இதுதான் வந்து என்னுடைய பார்வை. அப்படி தான் நீங்கள் அவரை பார்க்கணும். அவர் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் ஒரு ஹிந்து தான், பார்ப்பனர் தான், ஆனால் அந்த வட்டத்துக்குள் அவர் இல்லை. அவர் விநாயகர் மீது, முருகன் மீது, பராசக்தி மீது பாடல்கள் இயற்றியிருக்கிறார். இயேசு மீதும் எழுதியிருக்கார். அல்லாஹ் மீதும் எழுதியிருக்கார். அப்போ அவரை வந்து நீங்கள் இந்துத்துவவாதின்னு சொல்ல முடியுமா? தன்னுடைய சொந்த ஜாதியையே அவர் விமர்சிக்கிறார் இல்லையா? அந்த துணிவு யாருக்கு வரும் அந்த காலகட்டத்தில்? இஸ்லாமியர்கள் நம்புகிற ஏக இறைவன் மீதும் பாடல் எழுதியிருக்காரா? ஆமாம், அல்லான்னு ஒரு பாடல் பாரதி எழுதியிருக்கிறார். ஓஹோ, கிறித்துவத்துக்கு மேலே பாடல் எழுதியிருக்கிறார். கட்டுரைகளிலும் அவரை இயேசுவை போற்றி எழுதியிருக்கிறார். ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, அவர் கடைசி காலகட்டங்களில் கடையம்ல இருந்தார். கடையம் எட்டயபுரம் மாறி மாறி இருந்தார். நான் சொல்கிறது 1919, 20 அந்த காலகட்டத்தில். அப்போ அவருக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தாங்க. சரி, அவங்க வந்து பாரதி கிட்ட வந்து எங்களுக்காக நீங்கள் குரானை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்காக அவர் அரபி மொழியெலாம் கற்றுக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சமத்துவவாதி. அவர் வந்து அதாவது ஒரு யூனிவர்சலான ஒரு மனிதர். சரிதான். எல்லோருக்குமானவர், எல்லாவற்றுக்குமானவர். காக்கை குருவி எங்கள் வேதமே கிடையாது, மனிதர்களிடத்திலும் கிடையாது, இறைவனிடத்திலும் கிடையாது, எந்த ஒரு விலங்கு பறவைகள் இடத்திலும் கிடையாது. ஆமாம், அதனால வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களை போற்றுபவர், ரிக்வேதத்திலுடைய சில சுக்தங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர், உபநிடதங்கள் 2 தமிழில் மொழிபெயர்த்தவர். ஆனால் அவர் ஹிந்துத்துவவாதின்னு கிடையாது. நீங்கள் அவர் அப்படி சரியாக புரிந்து கொள்ளணும். இந்து மதாபிமான சங்கம் மீது பாடல் இயற்றி இருக்கிறார். ஆனால் அவர் வந்து ஒரு இந்து மத வெறியர் கிடையாது. இந்து மதத்தின் மீது உண்மையான பக்தியும் மரியாதையும் கொண்டவர். அதாவது அவர் ஒரு வேதாந்தி தான், ஆனால் நவ வேதாந்தி என்று அவரை சொல்லலாம். அதாவது சுவாமி விவேகானந்தர் அந்த வழியில் வந்தவர். அவர் சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு நவீன இந்தியாவின் தந்தை. பல தளங்களில் பாரதியார் விவேகானந்தரும் ஒரு முக்கியமான உந்து சக்தி. அவங்கெல்லாம் என்ன நினைத்தார்கள் அப்படின்னா, இந்து மதத்தை சீர்படுத்தணும் என்று நினைத்தார்கள், செம்மைப்படுத்தணும் என்று நினைத்தார்கள். அதில் இருக்கக்கூடிய காலத்துக்கு ஒவ்வாத ஆச்சாரங்கள், சடங்குகள். இப்போ முக்கியமாக அவர் அதனால தான் அவர் அடியோடு ஜாதி பாகுபாடை எதிர்த்தார், வெறுத்தார். ஆமாம், ஜாதி பிரிவினையை எதிர்த்தார், ஏற்க மறுத்தார். ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு வீராப்பா எழுதிடலாம், அது ரொம்ப சுலபம். விளம்பரத்துக்காக, ஒரு புகழ்ச்சிக்காக எழுதிடலாம். அவர் அதை செயல்படுத்தியும் இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி யாரையும் தாழ்வாகவோ குறைவாகவோ நினைத்ததில்லை. ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் தன்னுடைய புதுச்சேரி வீட்டில் அவரே ஒரு ஏழை தான் இருந்தாலும் எந்தவித மத ஜாதி பாகுபாடும் இன்றி பல நண்பர்களுக்கு அவர் வீட்டில் சாப்பாடு போட்டிருக்காரு. புரியுது. புதுச்சேரியில் அவரை வந்து எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் மதத்தை சேர்ந்தவர்களும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஒரு லோக்கல் ஹீரோவாக அப்படி இருந்தார். அவர் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வந்து இயேசுவையும் பாடுவார். குழந்தைகளை வந்து ஒரு முறை அவர் ஈஸ்டர் பண்டிகைக்கு தேவாலயத்துக்கும் கூட்டிகிட்டு போனதாக அவருடைய சீடர் கனகலிங்கம் சொல்கிறார். சரிதான். அல்லாவை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தின் மகிமைன்னு ஒரு சொற்பொழிவும் நிகழ்த்தியிருக்கார் பொட்டல் புதூர் அப்படிங்கிற இடத்துல. அது இருக்குதானே, கிடைக்குதானே? இருக்கு. ஓஹோ. அந்த கூட்டத்தில் தான் அல்லா அல்லா அல்லான்னு ஒரு பாடல் பாடுறார். ஓஹோ. அவரை நீங்கள் எப்படி சுருக்குவீங்க? அவர் வந்து ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள்னு சொல்றார். ஓ, அவருடைய கொள்கை அது. நாம வந்து இறைவனுக்கு நம்முடைய விருப்புக்கு ஏற்ப
நம்முடைய பக்குவத்துக்கு ஏற்ப வடிவம் கொடுக்குறோம், நிறம் கொடுக்குறோம், பாலினம் கொடுக்குறோம். அது அவங்கவங்க உரிமை. இப்போ இந்து மதத்தில் அதற்கான உரிமை தாராளமாக இருக்குது. அதனால் அவர் அந்த கொள்கை உடையவர் சார். அதாவது ஏகத்துவம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம். அதாவது ஒருமை, ஒன்று பரம்பொருள். அந்த ஆல்மைட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பரம்பொருள்னு தமிழில் சொல்லுவாங்க, பிரம்மம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. வார்த்தைகள் வேறு, பொருள் ஒன்று. ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள். ஆமாம், அப்படி தான் அவருடைய கொள்கையாக இருந்தது. அவர் அத்வைத்தம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. அதாவது இருவேறு நிலைகள் என்பது உண்மையில் இல்லை. இறைவன் ஒருவனே, நாமெல்லாம் அதன் வடிவங்களே, அதனுடைய நீட்சி தான் அப்படிங்கிற ஒரு கொள்கை அவருக்கு இருந்தது. அதே சமயத்தில் அவர் வடிவங்களையும் போற்றி எழுதியிருக்கிறார். அவரை நாம் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதிக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளேயோ நீங்கள் அவரை ஃபிட்டே பண்ண முடியாது. இந்து மதாபிமான சங்கம் அதை போற்றி அவர் எழுதினதுனால அவர் ஒரு இந்து மத வெறியர், மற்ற மதங்களையெல்லாம் வெறுப்பவர்ன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. இதில் இருக்கிற பெருமைகளை, சிறப்பு இயல்புகளை, முக்கியத்துவத்தை அவர் எடுத்து சொல்றார். அதுல நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது. கிறிஸ்துவத்துக்கும் அப்படி சொல்லியிருக்காரு, ஆமா, இஸ்லாத்துக்கும் அப்படி சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது இயேசுவை போற்றி பாடலும் எழுதியிருக்காரு, கட்டுரைகள்லையும் அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கார். சரி, நம்பிக்கை தான் காமதேனு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுரையில் அவர் உதாரணம் காட்டும் பொழுது இயேசு பிரானையும் காட்டுறாரு, ராமானுஜரையும் காட்டுறாரு, நபிகள் நாயகத்தையும் காட்டுறார். அவர் ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கானவர், அப்படி அவர் சிந்திச்சிருக்கார். அதனால அவரை நீங்க ஒரு சின்ன இதுக்குள்ள அடக்கவே முடியாது. அவர் எல்லோருக்குமானவர். புரியுது. அதாவது இப்போ நம்ம பாரதியார் அவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அவருடைய படைப்புகள் நமக்கு இருக்கு, இரவா படைப்புகள். நிச்சயமா. அதனால அவைகளை மேற்கோள் காட்டி நம்ம பேசுகிறோம். அவர் பட்ட துன்பங்கள், அவர் கொடுத்த துன்பங்கள், இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவரோட வாழ்ந்த மதிப்புக்குரிய செல்லம்மாள் அவர்கள் பற்றி சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. ஒரே ஒரு சின்ன திருத்தம் உங்க கேள்வியில். அவர் கொடுத்த துன்பங்கள்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை, அந்த மாதிரிலாம் சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவரை மாதிரியான ஒரு ஆளுமையோடு வாழ்வது அவ்வளவு சுலபம் இல்லை. நான் இதை தவறான பொருளில் சொல்லலை. அவர் ரொம்ப ஆங்கிலத்தில் எக்ஸென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பிறவி கவிஞன். ஒரு கவிஞன் ஒரு எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் இருப்பான். சமாளிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அவரை சமாளிக்கிறது எந்த கவிஞனுக்குமே இது பொருந்தும், எந்த பெருங்கவிஞனுக்குமே இது பொருந்தும். பாரதிக்கு மட்டுமே நான் சொல்லலை. நான் ஏன் அவர் கொடுத்த துன்பங்கள்னு சொன்னேன்னா, ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களோடு இருக்கிற ஒரு பிராமின் குடும்பத்தில் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வருவார், யாருக்கு வேணாலும் சாப்பாடு போடுவார். உண்மை உண்மை, நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. அவங்க பாரதியாருக்கு நிகராக போற்றப்பட வேண்டிய ஒரு பெண்மணி. சரி, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க மட்டும் இல்லைன்னா அவங்க நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவருக்காக நிறைய பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட சேர்ந்து அவங்களும் அவமானப்பட்டிருக்காங்க. அவருக்கு அவமானங்கள்ல சரி பாதி அவங்களுக்கும் போயிருக்கு. அவர் அன்னைக்கு பெண்ணியம் பற்றி கூட சீமான் அவர்கள் பேசினார் இல்லையா, அதெல்லாம் பெரிய ஆதாரமாக கொள்ள முடியாதுன்னு தீகா அவங்களும் பேசினாங்க. நமக்கு வரலாற்றில் ஆதாரம் கொட்டி கிடக்கிறதுக்கு. புரியுது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவியாகவே இருந்தாலும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. பெண்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை. அப்படியே வெளில வந்தாலும் உங்கள் மனைவியாகவே இருந்தாலும் 10 அடி பின்னாடி வரணும். ஓஹோ. தலை குனிஞ்சிட்டு வரணும். ஓஹோ. அப்படி ஒரு காலகட்டத்தில் அதை அவர் உடைக்கிறார். வா நம்ம வெளியில் போகலான்னு சொல்கிறார். சாதாரண விஷயம். இன்றைக்கு அதை பார்க்கும்போது இது என்ன பெரிய விஷயமான்னு தோணும். நான் கூட படிச்சிருக்கேன், தோளில் கை போட்டு, அதாவது கைகளை செல்லமா எழுதுறாங்க புத்தகத்தில், கைகளை கோர்த்து கொண்டு நடந்தோம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஏன் அதை பண்ணாரு அப்படின்னா, பெண் விடுதலை இல்லாமல் இந்த நாட்டுக்கு மண் விடுதலை கிடைக்காது என்பது அவருடைய கொள்கை. அது சிஸ்டர் நிவேதிதா தேவி கிட்டேருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஒரு உபதேசம். அதை நடைமுறைப்படுத்தி காட்டுறார். நீங்கள் சொன்ன மாதிரி செல்லம்மாவுக்கு இதை கேட்டபோது அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, ஒரு கிறுக்குத்தனத்தை மறுபடியும் தொடங்கிட்டாரா, நம்ம இல்லாத பேச்சுக்களை எல்லாம் கேட்கணுமே அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டாங்க. அவங்க ஒரு இருதலை கொள்ளி எறும்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பரிசோதனை பண்ணலான்னு தோணும். இவர் ஒரு ஆண், இவர் ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுனால இவர் எப்போதுமே மிதந்துட்டு இருப்பார் வானத்தில். அந்த மாதிரி ஒரு சிந்தனை உடையவர்.
ஆனால் அவங்க தான் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க, ம். குழந்தைகளை பார்த்துக்கிட்டாங்க. அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆமா. இப்போ அவங்களுக்கு தான் யதார்த்த துன்பங்கள் தெரியும். ம். இப்போ வந்து பால்காரன் வந்து கடன் பாக்கியமா எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்பான். யதார்த்த சிக்கல்கள். ஆமா. வீட்டில் பணி செய்கிறவங்க நின்றுடுவாங்க. அரிசிக்கே வந்து போராட்டமாக இருக்கும். இவரானா பராசக்தியிடம் நான் பாடல் கேட்கிறேன் அப்படின்னு அந்த நிலையில் இருப்பார் இல்லையா? புரியுது. அவங்க தான் யதார்த்தத்தில் வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு தான் வந்து தெரியும். இவர் வந்து என்ன போய் நான் வந்து உனக்காக பிறந்திருக்கேன், இந்த நாட்டுக்காக பிறந்திருக்கேன், நீ வந்து எனக்கு அற்பமான சிக்கல்கள்லாம் கொடுக்கலாமா, வீட்டில் உப்பு இல்லை புளி இல்லைன்னா என்கிட்ட வரலாமா அந்த பிரச்சனை இல்லை, ஆனால் அதற்கான ஆளா, நான் வேற ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கேன், இதெல்லாம் நீ பண்ணால் நான் நாத்திகனாக விடுவேன்லாம் வந்து செல்லமாக மிரட்டுவார் கடவுளையே, பராசக்தியையே. அந்த அம்மா வந்து 2 தரப்புக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய உறவினர்களே கேள்வி பேசுவாங்க. என்ன நீ உன்னுடைய கணவன் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து தலையாடுற, எதிர்த்து பேசு. நானா இருந்தால் வந்து உன் இடத்துல இருந்திருந்தா பிச்சை எடுத்திருப்பேன் அப்படின்னு உறவினர்களே அவமானப்படுத்துவாங்க. அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பாரதியார் மேல இருந்த அன்பு காதல் காரணமாக அவங்களையும் பாரதியாரையும் எதிர்க்க முடியல. பாரதியார் மீது இருந்த அன்பு பாசமா இல்லையா அவர் அறிவின் மீது இருந்த காதலா? நல்ல கேள்வி. எனக்கு தெரிந்து அவர் மீது இருந்த அந்த நிபந்தனையற்ற அன்பு தான் காரணம். அப்புறம் என்னதான் சின்ன சின்ன ஊழல்கள் இருந்தாலும் உறவினர்கள் 1000 சொன்னாலும் அவங்களுக்கு கடைசியில் பாரதியார் சொல்படி தான் தான் நடப்பேன் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. சரி, கேள்வி வருதா வரட்டும், அவமானப்படுத்துகிறாங்களா பண்ணட்டும், ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவங்க ஒரு சராசரியான பெண், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சம்பிரதாயத்துக்கு சாஸ்திரத்துக்கு ஆச்சாரங்களுக்கு உட்பட்ட ஒரு சராசரி பெண், சாதாரண பெண். பாரதியார் வந்து வா போலான்னு சொல்லி கூட்டுட்டார். இவங்களுக்கு வந்து இவரையும் மறுக்க முடியல. ஐயோ பேச்செல்லாம் கேட்கணுமேங்கிற பயமும் இருக்குது. ஆனால் என்ன சொன்னாலும் எனக்கு அவர் சொல்கிறது தான் எனக்கு வேதம் அப்படின்னு இறங்கிட்டாங்க வீதியில். தலை குடிஞ்சிட்டு நடந்து போகிறாங்க. எல்லாரும் வந்து வெளியில் வந்துட்டாங்க கேள்விப்பட்டு. அவ்வளவு கேலி, அவ்வளவு கிண்டல். அவர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்க கைப்பிடிச்சிட்டு போயிட்டார். அப்போ தான் அவர் வந்து அந்த கம்பீரமாக நிர்பந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும்னு பாடிட்டே போகிறார். அவங்க அன்றைக்கி தலை குனிஞ்சிட்டு நடந்து எப்படியோ போயிட்டாங்க. அவருக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கு நான் அது நிறைய இடங்களில் நான் சொல்வேன், நிறைய கல்லூரி மேடைகளில் பெண்கள் கல்லூரியிலே நான் அதை சொல்லியிருக்கேன். அன்றைக்கு அவங்க தலை குனிஞ்சு நடந்து போனாங்க. இன்றைக்கு பல பெண்கள் தலை நிமிர்ந்து நின்றுருக்காங்க இல்லையா, பல துறைகளில். இன்று வரைக்கும் செல்லம்மாவுக்குன்னே பாடல் எழுதியிருக்கார். எனக்கு தெரிந்து 20ஆம் நூற்றாண்டில் மனைவி மீது பாடல் எழுதிய முதல் கவிஞர் அவர் தான். செல்லம்மா பேரில் தன்னுடைய கவிதைகளை பிரசுரம் பண்ணியிருக்காரு. அந்த கும்மி பாட்டு, பெண்கள் கும்மி பாட்டு நிறைய செஞ்சுருக்காரு. என்னென்னா அது செல்லம்மாவை நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய அந்த பெருமை இருக்கு இல்லையா, அவருடைய அந்த முக்கியத்துவம், அவருடைய அந்த வீச்சு. இன்றைக்கு அவர் வந்து ஒரு விஸ்வரூபமாக எழுந்து நிற்கிறார். அன்றைக்கு சமகாலத்திலே அவரை எல்லாரும் புரிஞ்சுக்கல. செல்லம்மாவுக்கு என்னென்னா குடும்பத்தை நடத்தணும், பணம் பற்றாக்குறையாக இருக்கே அப்படிங்கிற அந்த யதார்த்த சிக்கலோட அவர்கிட்ட அப்போது அந்த சண்டை போடுவாங்களே ஒழிய அது எல்லா தம்பதிகளுக்கும் வருவது தான், எல்லா குடும்பங்கள்லேயும் உள்ளது தான். அவர் வந்து அவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதுறார், த ஃபாக்ஸ் வித் தி கோல்டன் டெய்ல் அப்படின்னு ஒரு நையாண்டி நாவல். அது நிறைய பிரதிகள் போகுது. அவர் என்ன புலம்புறாரு அப்படின்னா, இதையே நான் ஒரு தமிழில் கொண்டு வந்தேன்னா வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த காலத்திலே முன்வர மாட்டேங்கிறாங்க. தமிழுக்கு இருக்கிற அவலமான நிலைமையை பார்த்தியா அப்படின்னு கொதிக்கிறார். பணம் மட்டும் இருந்தது என்றால் என் செல்லம்மா உலகத்தையே ஆண்டுடுவாடா அப்படின்னு சொல்கிறார். அவங்க அப்பப்போ சண்டை போட்டுப்பாங்க, இவர் கோச்சிட்டு விட்டு விட்டு போயிடுவார், எல்லாம் நடக்கும். ஆனால் அவருக்கு அது தெரியும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அவங்க வந்து வாழும் காலத்தில் அவங்களுக்கும் பாவம் அருமை தெரியல. இறந்த பிறகு தான் அவர் இன்னும் பெருசாகிறார், கொண்டாடப்படுறார் அவங்க காலகட்டத்திலேயே. ஆமாம், இறந்த பிறகு இதெல்லாம் எங்கள் வீட்டில் சொன்னது. புரியுது புரியுது. எங்கள் பாட்டிகள்லாம் செல்லம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள். ஒரு தைரியமான பெண்மணியா, ஒரு எதற்கும் அஞ்சாத ஒரு பெண்மணியாக அவங்க மாறினாங்க பாரதியினுடைய இறப்புக்கு பிறகு. ஆமாம்,
அது பல பேருக்கு தெரியாது, அந்த வரலாறு ரொம்ப பதிவு செய்யப்படலை. ம் ம் இப்போ பாரதி இயல்னு நான் தொடக்கத்தில் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஆமா. அதற்கு வந்து ஒரு ஆரம்ப புள்ளி அவங்க தான். ஓஹோஹோ. ம் பாரதியார் வந்து பெரும்பாலும் ஒரு பாடல் எழுதி முடிச்சிட்டாருன்னா மனைவி குழந்தைகள் முன்னாடி தான் அதை பாடி காண்பிப்பார். ஓஹோ. பெரும்பாலும் அவங்க அது கேட்டால் அவங்களுக்கு கண்ணீர் வந்துடும். அந்த மாதிரி பாடக்கூடியவர் பாரதி. எல்லாரையும் உட்கார வச்சு அந்த சந்தத்துல அப்படியே பாடுவார். ஆமாம் ஆமாம். ஓ. ஆஹா. அவர் வந்து பாடினார்னா உண்மையிலேயே அந்த காட்சி நமக்கு முன்னாடி வந்துரும்னு சொல்கிறாங்க. ஓஹோ. இப்போ வந்து ஊழிக்கூத்துன்னு ஒரு பாடல் அவருடைய கவிதை புக்கில் இருக்குது. ஏதாவது பாடி காட்டுங்களா பார்ப்போம்.